இது கார்த்திகை மாதம். தட்ஸ் ரைட். அண்ணே, ஊருக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தியே, அங்க ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடந்துதா? அன்னைக்கு திருவிழாவோட கடைசி நாள். அப்புறம் எல்லா பெண்களும் அவங்களுக்கு பிடிச்சவங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா? அப்புறம் என்ன ஒரு பொண்ணு மேல மஞ்சள் தண்ணி ஊத்திட்டாடா. அண்ணே, இது நல்ல விஷயம் தானே. அப்புறம் டேய், ஊத்தினது ஒரு 60 வயசு ஆன்டிடா. அண்ணே, அது ஆன்டி இல்ல பாட்டி. அப்புறம் தான் கேள்விப்பட்டா அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையா, மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்களாண்டா. இந்த நிலை நம்ம டவுன்ல இல்லவே இல்லை. கல்யாணம் ஆக போறவங்களை கண்டுபிடிச்சின்னு வந்து கேம் ஷோ நடத்தி அவங்களுக்கு தேவையான சேதனம் எல்லாம் நம்ம ஸ்னேகாக்கா கொடுக்குறாங்க. நீங்க அடுத்து பார்க்க போறது மேலங்கொட்டு தாலி கட்டு. வாழ வைக்கும் தமிழுக்கும் உலகெங்கும் வாழும் கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஸ்னேகாவின் ஸ்னேகமான வணக்கம். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் குட்டு தாலிக்கட்டு, பவர்ட் பை ராமராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். இது கடவுள் அமைத்து வைத்த மேடை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் கல்யாணத்துக்கு முன்னால மரத்தை கல்யாணம் பண்ணிக்கிறது வளமை, அதிர்ஷ்டமும் நம்பிக்கை இருக்கு. தான் ஒண்ணு சொல்லும் போது எந்த ரியாக்ஷனும் காட்டாத மனைவி பார்த்து ஏன் இப்படி மரம் மாதிரி நிக்கிறேன்னு கனவு கேட்பார்ல, அப்படி உங்களை பார்த்து உங்க கணவர் கேட்டா கோச்சுக்காம மரம் மாதிரியே நில்லுங்க. அப்புறம் கேஷுவலா ஒரு மரத்தை கல்யாணம் பண்ணிக்கிறது அதிர்ஷ்டம், அதனால நான் உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம்னு நச்சுன்னு சொல்லிடுங்க. உங்க ஹஸ்பண்ட் ஷாக்ல அப்படியே மரம் மாதிரி நின்றுடுவாரு. என்ன ஃபாலோ பண்ணுவீங்களா? அதே சந்தோஷத்தில் நடத்துவோமா? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் குட்டு தாலிக்கட்டு, பவர்ட் பை ராமராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். இது கடவுள் அமைத்து வைத்த மேடை. நம்ம வீட்டு விசேஷத்துக்குள்ள போலாமா? நேத்து வள்ளிக்கண்ணு முதல் ரவுண்டு அழகா முடிச்சாங்க. எபிசோடு முடிஞ்சிச்சு. அதோட இன்னைக்கு அவங்களோட நல்ல நேரம் தொடங்குது. வெட்டு 1 துண்டு 2ன்னு காதல் போராளி வள்ளிக்கண்ணு. என்னோட பேர் வள்ளிக்கண்ணு. என்னோட ஊர் பேர் வந்து மயிலாடுதுறை. எனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க. ஒரு சிஸ்டர் பேர் செம்போனியா, இன்னொரு சிஸ்டர் பேர் ராஜராஜேஸ்வரி. 2 பேருமே நல்ல சுட்டியாக இருப்பாங்க. என்னோட ஹாபின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறனோ இல்லையோ புக்ஸை வச்சு நான் ரொம்ப ஆர்வமாக டிஎன்பிசி கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். எங்களுக்கு மேரேஜ் பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஜஸ்ட் ஃபியூ டேஸ் லவ்வில் அவங்கள பற்றி எனக்கு நல்லா புரிஞ்சுருந்ததுனால வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜாக மாற்றிட்டோம். நான் தான் வள்ளிக்கண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். வள்ளியை பற்றி சொல்லணுன்னா, எந்த ஒர்க் பண்ணாலும் நல்ல டெடிக்கேஷனோட பண்ணுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த போட்டியில் கலந்துக்க போகிறோம் அப்படிங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நானும் நல்லபடியாக விளையாடணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்களும் வேண்டிக்கிங்க. லெட்ஸ் வெல்கம் வள்ளிக்கண்ணு. வணக்கம் வள்ளிக்கண்ணு. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா தூங்குனீங்களா? கண்டிப்பாக மேடம். அப்படியா? ஆமாம் மேடம். ஒரு டீச்சரை நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க போறேன்னு எனக்கு தூக்கம் வரல, அவ்வளோ டென்ஷனாக இருந்தேன். சரி, ஓகே, கேமுக்குள்ளே போவோமா? தாராளம். ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு நம்ம கேமை தொடரலாம். சரி மேடம்.
லெட்ஸ் பிளே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் குட்டு தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு நிறைய ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். கேம்குள்ள போலாமா? போகலாம் மேடம். இரண்டாவது படி வீட்டு உபயோக பொருட்களுக்காக லெட்ஸ் பிளே தாய் வீட்டு சீதனம். உங்களோட அவரை பத்தி நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க நாங்க தெரிஞ்சுக்கிற ரவுண்ட் தான் தாய் வீட்டு சீதனம். சரி மேடம். இங்க அவர்கிட்ட 6 கேள்வி கேட்டிருக்கோம். அதே கேள்வி உங்ககிட்ட கேட்க போறோம். உங்களோட மனப்பொருத்தம் நாங்க பார்க்க போறோம். சரி மேடம். ஓகே ஓகே மேடம். முதல் சரியான பதிலுக்கு 50,000 ஜெயிக்கலாம். அப்புறம் வர ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 10,000 10,000 மொத்தம் 1 லட்சம் வீட்டு பொருட்களுக்காக நீங்க கொண்டு போலாம். சரி மேடம். ரெடியா? ரெடி மேடம். உங்களுக்கான முதல் கேள்வி. உங்க வருங்கால கணவர் எத்தனை மணிக்கு பிறந்தார்? எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க லைஃப் பத்தி ரெண்டு பேருமே? நல்லா பண்ணுவோம். டைம் எனக்கு தெரியல. நாள் தெரியுமா? தெரியும். நாள் தெரியும், ஆனா டைம் தெரியாது. ஆமாம், டைம் இல்லை. நான் டைம் சொல்ல மாட்டேன். எப்பயாவது கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா உங்க மாமியார் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஜாதகத்துல பார்த்துருக்கலாம். எனக்கு சரியா தெரியல. ஆனால் ஒன் டைம் அவங்க ஃபோனில் பேசும்போது இரவு 8 மணி ஏதோ சொன்னாங்க. இரவு 8 மணியா? மழை விடிய காமரே இரவு திங்க் பண்ணி பளிச்சுன்னு சொல்லுங்க. திங்க் பண்ணி பளிச்சுன்னு சொல்கிறேன். காலை நேரத்தில் தான், விடியல் காலை நேரத்தில் தான். டைம் சொல்லுங்க. 4 o'clock. 4 o'clock. நீங்க சொல்றது 4 o'clock. ஆமாம். ஆனால் எனக்கு அப்சல்யூட்லி தெரியல. தெரியல. ஆனா இனிமே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க. 7:30. அவர் பிறந்தது 7:30. 7:30. மேக்ஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து அவரோட வாழ்க்கை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பா. உங்களை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு அவரு. சரியா? கண்டிப்பா. வள்ளிக்கண்ண பிறந்த டைம் தெரியுமா? தெரியுமா தெரியாத முழிக்கிறீங்க? தெரியும். சொல்லுங்க. நைட்டு 11 o'clock. பாத்தீங்களா? புருஷ லட்சணம். எவரு பொறுப்பான அன்பான உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு கணவர். இனிமே அவரை பத்தி எல்லாம் தெரியும். கண்டிப்பா. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. உங்களோட வருங்கால கணவரின் எடை என்ன? 75. 75, 76, 74 அப்படிலாம் இருக்காது. 75. இல்லை, லாஸ்ட்டு இது பண்ணப்போ 75 தான். லாஸ்ட்டாக பேசிட்டு இருந்தப்போ 75 மெயின்டைன் பண்ணுறாங்க. 75 மெயின்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இல்லை, 75 மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. ஓ, வெரி குட். வெயிட் பத்திலாம் பேசிக்கிறீங்க. வெரி குட், வெரி குட். ஆனா அவரோட எடை என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 74. 74. 1 கிலோ உங்களை நினைச்சு உருகிட்டாரு. குறைஞ்சிருச்சு அந்த வெயிட். அந்த 1 கிலோ குறைஞ்சு போச்சு. அது நீங்க கவனிக்கல. அந்த காதல்ல உருகிட்டாரு. இவங்களோட இடம் தெரியுமா? 50 something. 50 kg தாஜ்மஹால் சொல்றீங்க நீங்க. 53 நினைக்கிறேன். 53. 53யா? ஆமாம். 53யா? என்னது கரெக்டாக சொல்கிறேன். கரெக்டா சொல்றேன் பாரு. எல்லாமே அவர் கரெக்டா சொல்றாரு. நீங்க இங்க வாங்க, அவங்க போட்டோம். நான் ஆரம்பமே சொன்னது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கேள்வியை பார்க்கலாம். உங்களுக்கான 3வது கேள்வி. உங்களோட வருங்கால கணவரிடம் மொத்தம் எத்தனை ஜோடி காலணிகள் உள்ளன? 2 ஜோடி. 2 pairs தான். எஸ். ஒரு ஷூ. அவர் சொன்ன பதில் என்ன? அவங்க இந்த பதில் தான் சொல்லியிருக்கணும். அதான் சொல்லியிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமாம். என்னையாவது இனி ஏதாவது இடையில பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறேன். அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஜோடி காலனி. நீங்க சொன்னது 2. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். உங்களுக்கான 4வது கேள்வி நான். ஓகே. உங்களோட வருங்கால கணவர் அவர் குடும்பத்தில் யாரை கண்டு பயப்படுவார்? யாரையும் கண்டு பயப்பட மாட்டாங்க. யாரையும் கண்டு பயப்பட மாட்டாங்க. உங்களை கண்டு கூட பயப்பட மாட்டாங்களா? உங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க? இல்லை, சான்ஸ் இல்லை. அவங்க எந்த விஷயத்துமே அப்படி பண்ணவே மாட்டாங்க. அதை எவர்த்து எனக்கு பயம் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுங்க. இந்த விஷயத்துக்கு நீங்க பயப்பட மாட்டீங்களா? அப்படி எடுத்துன்னு அருவாதான் அப்படிதான் இல்லையா? அப்படிலாம் இல்லையா? இவங்களும் வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்றாங்க. நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்கன்னு சொல்றீங்க. நல்ல ஜோடி தான். சரி, இப்ப பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா? ஸ்பெசிஃபிக்காக யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. பயப்பட மாட்டாங்க.
சான்ஸே இல்லை. அவங்க யாருக்கும் இது வரைக்கும் பயப்படவே மாட்டாங்க. அதான் அவங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க இல்லைன்னு தான் சொல்லியிருக்கணும். அவங்க இல்லைன்னு சொன்னதால உங்களுக்கு 50,000 உண்டு. உங்களுக்கான 5வது கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? கேளுங்க. பள்ளி பருவத்தில் உங்களோட வருங்கால கணவருக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் யார்? அரங்கநாதன் அவங்களுக்கு ஒரு சார் இருக்காங்க பள்ளி பருவத்தில். அந்த சாரை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சார் அவங்க மேரேஜ் வரைக்கும் கூட இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியல அந்த சாரால். அவங்க ரொம்ப இதாகிட்டாங்க, கொஞ்சம் வயதானவங்களா இருந்தாலும் மேரேஜுக்கும் இன்வைட் பண்ணணும் அந்த சாருன்னு இன்னும் தான். ஓகே, அவரோட குரு பக்தியால உங்களுக்கு 10,000 கிடைச்சிருக்கு. 50,000 ப்ளஸ் 10,000 60,000. 60,000 வீட்டு பொருட்களுக்காக இதுவரையும் ஜெயிச்சிருக்கீங்க. எஸ் மேம். கடைசி கேள்வி, கவனமா கேளுங்க. உங்களுக்கான 6வது கேள்வி. உங்களோட வருங்கால கணவர் தன்னோட ஒரு குணத்தை மாற்ற வேண்டும் என்றால் அவர் எதை மாற்ற வேண்டும்? டக்குன்னு அப்படியே கோவம். ஸோ உங்களை பொறுத்தவரையும் அவரோட கோபம்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அவர் கோபம்னு சொல்லியிருக்காரு. கடைசி கேள்வியும் கரெக்டா பதில் சொல்லி 10,000 ஜெயிச்சிருக்கீங்க. மொத்தம் 70,000 வீட்டு பொருட்களுக்காக நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அப்பாடா, ரிலீஃப் ஆயிடுச்சுல. இந்த கேள்விதான் ரொம்ப கஷ்டம். ஜென்ரல் நாலேஜ் கூட பரவாயில்ல, ஆனா மன பொருத்தம்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆயிட்டீங்களா நீங்க? இல்லை, டென்ஷன் ஆகல. இவ்வளோ விஷயம் நான் தெரிஞ்சுக்காம இருக்கேன். நிறைய தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா டீச்சர் வந்து இனிமே கணவர் சொல்றதை கவனிக்கணும். கவனிச்சீங்கன்னா இன்னொரு 10,000 கிடைச்சிருக்கு. நீங்களும் அவருக்கு மேடம். ஏன் வள்ளி பாவம் மேடம். சரி, உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். பாம்ப வள்ளி பாவமா சப்போர்ட் பண்ண சொல்றாங்க. கண்டிப்பா. ஓகே, நல்லா பாத்துக்குங்க. கண்டிப்பாக. உங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணி நான் டயர்ட். அதனால ஒரு பிரேக் போலாம். கண்டிப்பாங்க. இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் குட்டை தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் ஷார்ட் பிரேக். கணேஷ், இங்க வாங்க. இந்த ஆக்டிவிட்டி ரவுண்ட்ல நீங்களும் இருக்கிறீங்க.